Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. ஒரு நடிகராக அமீர் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நடிகராக இருந்தாலும் டேரக்டராக இருந்தாலும் அவருக்கு என்ன வருமோ அது என்ன நினைக்கிறாரோ அது வர வரைக்கும் விடவே மாட்டார். திருப்பி ஒன் மோர் எடுத்துக்கலாமான்னு கேட்குறாரு. ஓகேன்னு சொன்னால் கூட ஒன் மோர் ஆகி எங்களுக்கெல்லாம் ஓகேன்னு ரமேஷ் சார் சொல்லுவாங்க. மாயவளையில் இருந்தால் கூட ராம்ஜி ஓகே தாங்க நல்லா இருக்கேன் அமீர்வார். இல்லை அது நான் இந்த கீழே குனிஞ்சிட்டு இந்த வேலை தேவையில்லாமல் ஆடி இருக்கேன். ஸோ திருப்பி ஒரு ஷாட் எடுப்பாங்க. அவருக்கான கேரக்டர் கிடைச்சிட்டா அவர் ஸ்மாஷ் பண்ணுவார். வட சென்னையில் எப்படி நின்னா ராஜன் கேரக்டர் எப்படி பதிவாச்சோ அது மாதிரி அடுத்த படத்தில் அவர் ஒரு நல்ல நடிகர் சார். ஏன்னா நான் ஆதி பகவான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? சொன்னீங்க. ஆதி பகவானில் பார்த்தீங்கன்னா எல்லா சீனுமே இவர் நடித்து இவர் பெர்ஃபார்ம் பண்ணது தான் எல்லாருமே ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு டியூன் ஆகுறதுக்கு நாங்கள் எல்லா ஆர்டிஸ்டும் படுற கஷ்டம் இருக்குது பாருங்கள். ரொம்ப 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 கஷ்டப்படுவோம். பட் ஒன்ஸ் அது ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு அந்த மீட்டர் பிடிச்சிட்டு வந்துடும். இவர் எதுலேயும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். கண் பார்வை 40 டிகிரியில் இப்படி போயிட்டு திருப்பி இப்படி வந்து திருப்பி 3வது செகண்ட் மேலே போகணும்னா அந்த 3வது செகண்டில் மேலே போனால் மட்டும்தான் ஓகே ஆகும். அது படமாக பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா இருக்கும் அந்த ரியாக்ஷன். நமக்கு தெரியாது அது. அதான் ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு அவங்க அப்படியே இழுத்துட்டு போவாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். ட்ராவல் பண்ணி வந்துட்டோன்னா நம்மளோட கெரியர் நல்லா இருக்கும்னு தோன்ற அளவுக்கு தான் நம்மளை யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா இவர் படம் எடுக்கணும்னு நினச்சா பருத்திவீரன் வெற்றிக்கு அப்புறம் இவர் எவ்வளோ படங்கள் கம்மி பண்ணி காசு சம்பாதிச்சுட்டு போயிடும். அது இல்லை, அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது தெரியாது. அவங்க பருத்திவீர் நீங்கள் 3 படம் பார்த்தீங்கன்னா மௌனம் பேசியது ஒரு ஜானர், பருத்திவீரன் ஒரு ஜானர், ராம் ஒரு ஜானர். இது இல்லாமல் ஆதி பகவான் வேறு ஜானர். படம் ஓடுது ஓடல அதை பற்றி விட்டுருங்க. அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் கடைசி ஃப்ரேம் வரைக்கும் அதில் உழைப்பு எங்கேயும் எந்த சீனும் கம்மியாகவே இருக்காது. எவ்வளோ நேரம் எடுக்கிறாரோ அவ்வளோ நேரம் எடிட் பண்ணுவார். எடுக்கிறது 50 நாள்னா அந்த சீனை 5 நாள் எடுத்தால் அந்த சீனை 5 நாள் எடிட் பண்ணுவார். அதில் ஒரு ஷாட் ஒரு இடத்துல மிஸ்டேக் வந்தால் கூட திருப்பி 5 நாள் எடிட் பண்ணுவாங்க. இப்படி தான் அவரோட இருந்திருக்கு. அவரோட ட்ராவல் பண்ண முடியாமல் பல பேர் போவோம் வருவோம் எல்லாரும் இருக்கும். இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் ஃபைனலில் அவர் நினச்ச விஷயங்கள் வரணும் அப்படின்னா அதுக்கு போராட்டம். அதனால இவங்கக்கிட்ட வியாபார நோக்கத்தை விட்டுட்டு நல்ல படைப்பு வந்தால் சந்தோஷம், ஏற்றுக்கணும். அப்படிதான். கோலி சோடா படத்தை நீங்கள் தானே டைரக்ட் பண்ணுறதா இருந்தீங்க, ஏன் அதை தொடரல? இந்த போஸ்க்கு அப்புறம் வந்த கமிட்மெண்ட் 3-4 கமிட்மெண்ட்டில் அது ஒரு படம். பிரமித் சாமீரா கமிட் பண்ணி பூஜை வரைக்கும் போடாச்சு. என் கதை எனக்கு வசப்படுறத விட எனக்கு மில்டன் ஒரு லைன் சொன்னார். அந்த மில்டனோட அந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அதை எடுத்து நான் படம் பண்ணலாமான்னு கேட்டேன். தாராளமாக பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த படத்துக்கு கேமராமேனும் மில்டன் தான். பிரமித் சாமிரால மில்டனும் நானும் கமிட் ஆகி 1 வருஷம் இருக்கும். அப்போ வந்து மில்டன் ரொம்ப பிஸியான கேமராமேன். அவனோட மொத்த வேலையை விட்டுட்டு நாங்கள் 1 இயர் வெயிட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுறோம். 2 பேருமே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை டயலாக் எழுதி ரெடியாக வச்சிருந்தோம். கடைசி நிமிஷத்தில் பிரமித் சாமிராவோட அந்த சிச்சுவேஷன் எங்கள் படத்தை ப்ராஜெக்ட் மூவ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. கம்பெனியோட நிலவரம் அதான் நம்மளோட டைம். ஸோ அங்கேருந்து அப்படியே 2 பேரும் திருப்பி ஃபேமிலி சர்வைவிங், என் ஃபேமிலி சர்வைவிங் 2 பேரும் வெளியே வந்து வேறு படங்கள் நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வேறு ஒரு படம் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். திருப்பி ஒரு 1.5 வருஷம் கழிச்சு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஆனால் நான் அந்த அப்போ வந்து கோயம்பேடுன்னு நம்ம டைட்டில் வச்சோம். அது கோலி சோடாவில். நான் அந்த கோயம்பேடு படத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாமான்னு யோசித்தோம். பண்ணலாம், பட் என்கிட்ட ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்களான்னு பார்க்குறேன்னா நான் ட்ரை பண்ணேன். என்னால் ப்ரொடியூசர் கொடுக்க முடியல. ஆனால் கோலி சோடாவோட மொத்த படத்தோட ஸ்கிரிப்டில் என்னோட உழைப்பும் இருக்குது. மில்டனோட கதை அவ்வளோ தன்மையாக இருந்தது. எல்லாத்தையும் ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்து படம் பார்க்க போகும்போது என்னால் முடியல. ஸோ அது அவரோட கசன் பிரதர்ஸ் 2-3 பேர்கிட்ட காசு வாங்கி அவர் கஷ்டப்பட்டு அவரே எடுக்க என்னை ஒரு பார்ட்னராக சேர சொன்னார், கூட ஒர்க் பண்ண சொன்னார். நான் ஒர்க் பண்ணால் அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நீங்களே முடிச்சிருங்க மில்டன் அப்படின்னு சொல்லி தான் அவரே முடிச்சிருக்கோம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. மில்டன் படத்தில் மழையை பிடிக்காத மனிதன் அந்த படத்தில் கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் நிறைய டேரக்டர்ஸ் கூப்பிட்றாங்க, நியூ அப்கமிங் டேரக்டர்ஸ் நிறைய கூப்பிட்றாங்க.
எனக்கு இப்போ கரண்ட் ட்ரெண்டில் சில டைரக்டர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. வினோத், சதுரங்க வேட்டை, யாராலையும் அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் யோசிக்க முடியாது, அதை சினிமாவாக எடுக்க முடியாது, எடுத்திருக்காரு. பிரில்லியன்ட் ஸ்கிரிப்ட், வெல் மேடன் ஸ்கிரிப்ட். வினோத்தோட படைப்பு ரொம்ப பாதிச்சது. அதுலேயும் அவர் அதுக்கு அப்புறம் அந்த தீரன் அதிகாரம் எடுத்த விதம், சொன்ன விதம் அமேசிங், ரொம்ப நல்லா இருந்தது. வினோத்துக்கிட்ட இருந்து இன்னும் நிறைய நல்ல படங்கள் வரணுன்றது தான் நம்ம வேண்டுது. வினோத், காக்கா முட்டை மணிகண்டன், கடைசி விவசாயி ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இவங்க எல்லாம் வந்து இந்த பக்கம் வேற மாதிரி டெக்னீஷியன்ஸ்லாம் இவங்க சொன்ன டயத்துக்கு எடுத்து சொன்ன டயத்தில் ஒரு நல்ல குவாலிட்டியோட சின்ன பட்ஜெட்டில் கூட ரொம்ப அற்புதமாக பண்ணணும். நம்ம லவ் டுடே டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் எக்ஸலண்ட் ஒர்க். அவரோட கோமாளி படமே ரொம்ப பிடிச்சிது. நம்ம உண்மையிலேயே ரொம்ப இயல்பாக தெரியாமல் செய்கிற எல்லா தவறையும் செல்லுலார் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிருக்கோன்றது ரொம்ப கேஷுவலாக சொல்லி, இன்னும் மாடா நீங்கள் திருந்தலைன்னு சொல்லி அவர் ஒரு சின்ன ட்ரெண்டு கொண்டு வந்தார். அந்த ஃபோன்லேருந்து இன்னொரு கதை உருவாக்க முடியும்னு உருவாக்கணும். அவர்கிட்ட இருந்து இன்னொரு நல்ல படங்கள் வரும், நிறைய வாய்ப்பு, நிறைய நல்ல நல்ல யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல படம் சார். அது கூட இந்த படம் ஒன்று பார்த்தேன் சார், ஓமை கடவுளை. ரொம்ப நார்மலாக யோசிக்க முடியாது, ஒரே கதையை 2 வாட்டி ஸ்க்ரீன் பிளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பாலச்சந்தருக்கு அப்புறம் அதை ரொம்ப கையாண்ட விதம், கண்ணும் கொள்ளை எடுத்தார். கண்ணும் கொள்ளை எடுத்தார் அந்த டைரக்டர். ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். தன்னோட நெகட்டிவ் இதை கூட கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு வந்து ஒரு லவ்க்குள்ளே கொண்டு வந்து திணிச்சு கொண்டு வந்து அந்த டைரக்டர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி ஒன் அவங்களோட சக்ஸஸ் பின்னாடி அவங்களோட உழைப்பு தெரியுது. அந்த ஸ்கிரிப்ட் தான் காப்பாது. அதை மட்டும் அவங்க மைண்ட் பண்ணிட்டா போதும், ஸ்கிரிப்டை வச்சுட்டு மற்ற விஷயங்கள் தானே நடந்து தான். எந்த காலகட்டத்தில் செந்திலுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு வந்தது? சமீபமாக தான் சார். நம்ம எப்பவுமே ஆன்மீகம் ஒன்றும் பெருசாக இருக்காது, நம்ம உண்மையாக நல்லவனாக இருந்தால் போதும்னு மட்டும் நினச்சிட்டே இருப்போம். கோயில் குளம்லாம் ஒன்றும் பெருசாக போனதில்லை. என் மனைவி கொரோனா பீரியடில் இறந்து போயிட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம யார்கிட்ட போய் புலம்புறதுன்னு தெரியல. மனைவி உண்மையாக கூட இருக்கும்போது நம்மளுக்கு அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் தெரியல. ஏன்னா நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் சம்பாதிச்சேன்றது வேறு. ஆனால் இவ்வளோ நாளும் குடும்ப டென்ஷன் எதுவுமே என்கிட்ட கொண்டு வராமல் நகர்த்திட்டு போன அதர் சைடு ஒருத்தவங்க இருக்காங்கன்றதை நம்ம உணர்றதுக்கு அவங்க இல்லாதப்போ தான் புரிஞ்சது. மனைவி இல்லாமல் புருஷன் வாழவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க ஒன்றுமே தெரியாது, தெரிஞ்ச மாதிரி நடிப்போம். பட் எல்லா விஷயங்களும் பேக்ரவுண்டில் அவங்க தான் நம்ம இது பண்ணுங்க இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு. புருஷன் இல்லாமல் மனைவி குடும்பத்தை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அடாப்ட் பண்ண முடியும். நமக்கு ஆண்களுக்கு அந்த வசதி இருக்கான்னு கேட்டால் கௌரவமாக பேசுவோம், பட்டு நடைமுறை சிக்கல் நிறையா இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஆன்மீகம் கொஞ்சம் மனசை பாதித்தது. ஏன்னா உலக வாழ்க்கை மேலே ஒரு சின்ன பற்றுதல் போய் ஆன்மீக பற்று கொஞ்சம் கூடும்போது, கஷ்டம் வரும்போது தானே ஆன்மீகம் வரும். அப்போ வந்தது தான் ஒரு புஸ்தகம் எழுதினேன், கடவுளோடு ஒரு கப் தேநீர்னு சொல்லி. அந்த புஸ்தகத்தில் என் மனசில் பட்ட எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கேன். வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லணும். அந்த புஸ்தகத்தில் கடவுள் என்ன விரும்புகிறாரு, நம்ம கடவுள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோம், கடவுள் சம்மந்தமாக என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அவ்வளவும் நான் கேட்டு அதுக்கு பதில் கடவுள் சொன்னதாக அந்த புஸ்தகம் எழுதியிருக்கேன். சித்தர்கள் மேலே உங்களுக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டா? கண்டிப்பாக சார். ஆன்மீகத்தை தொடும்போது சித்தர்களை தொடாமல் இருக்க முடியாது. சில இடங்களுக்கு போகும்போது நம்மள அறியாமல் ஒரு வைப்ரேஷன் வராது, என்னன்னு தெரியாமல் அலைஞ்சிருக்கோம். இப்போ அதெல்லாம் தேடி தேடி எந்த இடத்துல வைப்ரேஷன் கூடுதுன்னு போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் நமக்கு இல்லாத சித்தர்கள் கோயில் கிடையாது, தமிழ்நாட்டில் இல்லாத ஆன்மீக ஸ்தலம் கிடையாது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொருத்தர்கிட்ட போய் நின்று பேசிட்டு வரலாம். நம்ம யார்கிட்ட அப்ரோச் பண்ணணும்னு தெரியாமல் நம்ம எல்லார்கிட்டையும் பேசிட்டே இருக்கோம், அவ்வளோதானே தவிர. பட் கடவுள் வழிபாடுன்றது 3 வகைப்படும் சார். ஒன்று மந்திரம் சொல்லி நீங்கள் கடவுளை வழிபடலாம். 2வது இறையாண்மையை பாட்டு பாடி வழிபடலாம். 3வது ஒரே ஒருத்தர் அவரை நம்பி எழுதுங்க, பிடிச்ச அவரோட வார்த்தைகளை எழுதி ஸ்ரீராம ஜெயம், கர்த்தர்னா கர்த்தர் இதுன்னு சொல்லி எழுதிட்டுருங்க. நீங்கள் அவரை மட்டுமே நினச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு உந்துதல் வரும். அந்த உந்துதல் எந்த கடவுளாக இருந்தாலும் உங்களை வழி நடத்திட்டு போகும். சில விஷயங்கள் உங்களால் டெக்னிக்கலாக சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் இறை பலம் சில நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். சிலர் யோகாவில் பண்ணுவாங்க, சிலர் பாட்டு பாடி பண்ணுறாங்க, இதுதானே தவிர மற்றபடி எதுவும் ஒன்று. சிலர் சிற்ப வழிபாடு இருக்குது நம்மளுக்கு.
சிற்பங்களை போய் நின்று வழிபடுவோம். ஏன் கோயிலுக்கு போகிறோம்னா நம்ம மனசு ஒருநிலைப்படணும், மணி அடிக்கணும், நம்ம அந்த சத்தத்தில் நம்ம நினச்ச விஷயங்களை திசை மாறாமல் கேட்கணும். இவ்வளோதான். கேட்குறத விட்டுட்டு நீங்கள் வழி நடத்தி கூட்டிகிட்டு போங்கன்னு மட்டும் சொல்லுங்க போதும். நீங்கள் கேட்குற எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லையே. நமக்கு என்ன தேவைன்றது அவனுக்கு தெரியுமே. நீங்கள் யாரும் இந்த பிறப்பு நாம் கேட்டு வந்தது இல்லை. சித்ரா லக்ஷ்மணன் இந்த உருவத்தையும் இந்த ஆன்மாவையும் சித்ரா லக்ஷ்மணன் கேட்டு எடுக்கல. செந்தில் தயா செந்திலும் கேட்டு எடுக்கல. இப்போ இது யார் எடுத்தது? நம்ம அப்பா அம்மா நமக்கு கொடுத்தது. எதுக்காக கொடுத்தாங்கன்னு தெரியல. பல தலைமுறையாக நம்ம மனிதர்கள் பிறந்து ஏதோ போராடுறோம். சில பேர் உதவி செஞ்சுட்டு வாழ்கிறாங்க, சாகுறாங்க. சில பேர் அழிச்சிட்டு வாழ்ந்துட்டு சத்து போகிறாங்க. சில பேர் பொதுமக்களுக்காக வாழ்கிறாங்க, சிலர் நாட்டுக்காக வாழ்கிறாங்க, சிலர் உலகத்துக்காக வாழ்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு தன்மையிலும் ஒவ்வொருத்தர் இருக்கும். நம்ம எல்லாரும் அடிப்படையில் எதை நோக்கி பயணிக்கிறோம்ன்றதை புரிஞ்சுட்டா பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். அதுக்கு தான் இத்தனை தலைமுறையாக நம்ம பிறப்புகள் வந்துக்கிட்டே இருக்கு. இதை நம்ம ஒரு வார்த்தையில் நீங்கள் தான் உங்களுக்குள்ளே இருக்க கடவுளை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. தேடிக்கிட்டே இருங்க. கேள்வி மட்டும் கேட்டுகிட்டே இருங்க. உங்களுக்கு பதில் தானாக வந்துகிட்டே இருக்கும். அந்த பதில் உங்களுக்கு இறையாண்மையோட முடிவு. இது இங்கேருந்து நம்ம இதை நடக்கிறோன்றது நடந்துரும்ன்றது என்னோட பர்சனல் அனுபவம் சார். அதுதான் சித்திரப்படங்களில் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான அனுபவம் ஏற்பட்டிருக்கா? பாண்டிச்சேரி அன்னை அரவிந்தர் சித்தர்கிட்ட போய் நீங்கள் உட்காரும்போது உங்களை அறியாமல் இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக சித்தர் அரவிந்தர், அவங்களோட சிஷ்யை தான் மதர். ஆனால் மதர் அரவிந்தரையும் மிஞ்சி போயிட்டாங்க. அதை வாங்குகிற ஃபோர்ஸும் பவரும் தான் நமக்கு இல்லையே தவிர, ஒன்ஸ் நீங்கள் அந்த டெர்மினலுக்குள்ள ஃப்ரீக்குவன்சி தான் சார். அந்த ஃப்ரீக்குவன்சியை ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிட்டு வரும். நான் ரஜினிகாந்தோட பாபா இருக்கார்ல, அந்த பாபாவை நிறைய வாட்டி கனவுல வந்துட்டே இருக்காங்க. யார் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் ரஜினிகாந்த் ஒரு புக் எடுத்து சொன்னார், அந்த பாபான்னு சொல்லி. அவருக்கு நமக்கு பாண்டிச்சேரி தாண்டி ஒரு ஊரில் அவர் இங்கே தான் பிறந்தாருன்றதே நமக்கு தெரியும். அந்த பாபாஜி நம்ம இங்கே பிறந்து இமயமலைக்கு போயிருக்காருன்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த பாபா நிறைய வாட்டி கனவுல வராங்க, நிறைய சித்தர்கள் போகிறாங்க. நான் யாரை குருவாக எடுத்துக்கிறது, யாரோட பயணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ பரமஹம்ச யோகானந்தாவோட கிளாஸ்க்கு போய் யோகா கிளாஸ்க்கு போக ஆரம்பித்து அவர் நம்மளுக்கு சில விஷயங்கள் சொல்லித்தரார். அவர் என்ன சொல்கிறாரு, தியானம் மட்டும் பண்ணுங்க, மற்றது தானாக சம்பவிக்கும். மற்றது எதையுமே நீங்கள் தீர்மானிக்க வேண்டியது, அது தீர்மானிக்கும். ஒரு நிலையிலேருந்து நீங்கள் இன்னொரு நிலைக்கு மாற மாற உங்களுக்கே சில விடைகள் கிடைக்கும். அதை வார்த்தைகளால் சொல்லியோ உணர்வுகளால் எழுதியோ, உணர்வுகளை புஸ்தகமாக எழுதியோ யாருக்கும் கிடைக்காது. தனி மனிதனாக உணரணும். அது ஆன்மீகத்தை தேடி போகும்போது உங்களுக்கே உணர்வீங்க. உணரும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிரதிபலிக்கும். நீங்கள் இதை எனக்கு சொன்னாலும் பிடிப்படாது, நான் உங்களுக்கு சொன்னாலும் பிடிப்படாது. உங்களோட ஆன்மா உன்னை தேடிக்கிட்டு வந்திருக்கு இந்த பூமிக்கு. அது எதனே நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். பணம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுதான். அது கையிலேருந்து நீங்கள் எதை நோக்கி போகணுன்ற உங்களுக்கு சிந்தனையை திசை திருப்பும் போது உங்களுக்கு ஒரு வழி காட்டும். அதை பிடிச்சிட்டு போயிடலாம். உங்களுடைய ஆரம்பகால நண்பரான பிரகாஷ் ராஜோட உங்களுடைய நட்பு இப்போ எப்படி இருக்கு? உண்மையை சொல்லணும்னா 2 பேரும் பேசிக்கிறதுலாம் இல்லை, ஒன்றும் இருக்காது. எங்கேயா பார்த்த இடத்துல ஐய் அப்படின்னு தான் இருப்போம். ஒன்றும் இல்லை சார். அது அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு, நான் என்னோட வேலையை பார்த்துட்ருக்கேன். என்ன இருந்தாலும் அவன் நண்பன் தான். என்ன இருந்தாலும் அந்த ஒரு லாங்குவேஜோட கமாண்டை வாங்கி நடிப்பு அவனால் மட்டும்தான் முடியும், எல்லாராலையும் முடியாது. அவ்வளோதான். மற்றபடி இஸ் அ ஒண்டர்ஃபுல் பர்சன் சார். என்னோட அந்த ஷூட்டில் கூட என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம். அப்போ பிரகாஷ் ஊரில் இல்லை. அவர் திரும்பி எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்திங்கன்னு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனார். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் செலவாச்சு. காசு ஆனால் எங்களுக்கே பணம் டைட்டு, ஷூட்டிங்கே இல்லை. அந்த 2 ரூபா இருந்தால் நாங்கள் ஷெடியூல் போயிருப்போம். அந்த 2 ரூபா கொண்டு போய் போட்டு திருப்பி 3 மாதம் கழிச்சு தான் ஷூட் பண்ணோம். படம் ட்ராப்லாம் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி தான் இருப்பாங்க. சரி, இவங்க எல்லாமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட். டைரக்டரில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்காங்கல்ல, அது மாதிரி இப்போ இவங்க நடிகர்கள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இவங்களை நீங்கள் டோன்ட் ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ், லெட் தெம் கோ ஆன் தேர் வே. தூரத்துலேருந்து ரசிங்க, ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். அவங்க படைப்பு தான் முக்கியம் நமக்கு. அவங்க பர்சனல் கேரக்டர்ஸ் அவங்க எதுவுமே தேவைப்படாது. நண்பனா என்றைக்குமே இருந்தாலும் நண்பர் தான். நீங்கள் சந்தித்த சிறந்த கதாநாயகனான விஜயகாந்த் அதுக்கப்புறம் எப்போ பார்த்தீங்க? சமீபத்தில் இப்போ பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா? சார் 2-3 தடவை முயற்சி பண்ணுவோம், எங்களை உள்ள நெருங்கவே விடலை.
எனக்கு அவர் பார்க்கணும்னு தோணுது. ஆனால் டெய்லி ப்ரேயரில் அவருக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ம். கண்ணுபட போகுது அவரோட ஒர்க் பண்ணோம். என்ன ஒரு மனுஷன் சார். நாளைக்கு நைட் 2-3 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு காலையில் ஒரே ஒரு சன்ரைஸ் ஷாட் இருக்கு, அதை எடுத்துட்டு அந்த ஊர்லேருந்து பேக்கப் பண்ணிடலாம். அப்படியே யோசிக்கிறோம் எல்லாரும் யூனிட்டில் கேட்கலாமா வேணாமான்னு யோசிக்கும்போது நான் போய் கேப்டன் ஒரே ஒரு சன்ரைஸ் ஷாட் இருக்கு, நாளைக்கு இருந்து அதை எடுத்துக்கலாமா. ஏதோ இன்னைக்கு காலையில் எடுக்க வேண்டியதானு. இல்லை கேப்டன் இப்போ 3 மணி ஆச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ எடுத்துடலாம், அசம்பிள் பண்ணிக்கோ, முடிச்சுட்டு ஊருக்கு பார்த்து போயிடலாம். ஒரு நைட் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டார். இல்லை 3 மணிக்கு முடிஞ்ச பேக்கப்பு. எல்லோரும் சிம்ரன்லாம் ரூமுக்கு போகணும், எல்லாரும் ரூமுக்கு போய் குளிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும். 5:30 மணிக்கு 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட். கேப்டன் வண்டி வரதுக்குள்ளே நாங்கள் வந்துடணும்னு எல்லோரும் வேகமாக இருந்தோம். எங்களுக்கு முன்னாடி க்ரெயின் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த பாலம் வழியாக தான் எல்லா வண்டியும் வரணும். எல்லா வண்டியும் நிற்கிது, கேப்டன் வண்டி மட்டும் வரல. நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளேருந்து கேப்டனோட அசிஸ்டன்ட் இந்த பக்கத்தில் இருந்தார். என்னப்பா ரொம்ப நேரமாக வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம். கேப்டன் எப்போங்க போனார், வண்டி பிரேக் டவுன், நாங்கள் தானே ஃபஸ்ட்டு வந்தோங்க. ஹலோ நைட்டு இருந்தே ரூமுக்கு போகல, அங்கேயே ஸ்டூல் போட்டு உட்காந்துருக்காரு. போயிட்டு திரும்பி வந்தால் கஷ்டமாக இருக்கும்னு அவர் ஸ்டூல் போட்டு அங்கேயே உட்காந்துருக்கார் சார். ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துகிட்டு போயிடலான்னு. மொத்த வண்டி யூனிட் இங்கே நிற்கிது, அதுதான் கேப்டன். அப்புறம் போய் கஷ்டப்பட்டு எல்லாரும் போய் நின்று சாரி கேப்டன் அப்படின்னு எல்லாம் போய் ஒரு மாதிரி கஷ்டமாக மனசு வலிச்சுக்குது. சாரி கேப்டன் அப்படின்னு இது நானே இந்த முகத்தை வச்சு 100 படம் நடிச்சிருக்கேன்னு. இந்த சினிமா எப்படிப்பட்ட சினிமாவாக இருக்கும். சினிமா நமக்காக காத்திருக்கக்கூடாது, நம்ம தான் சினிமாக்காக காத்திருக்கோம். இந்த வார்த்தை யாராலையுமே சொல்ல முடியாது. அவர் அழகன் தானே சார், அவர் அழகு, கருப்பு பேரழகு இருந்தால் கூட அவர் தன்னை தாழ்வாக நினச்சிக்க சார். என்னை கூட இந்த மூஞ்சி ஏற்றுக்கிட்டு சினிமா 100 படம் நடிக்க வச்சோம். அந்த சினிமா நம்ம காக்கவே கூடாது சினிமா. அதுக்காக நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாம அப்படியே இருந்து அந்த ஒரு ஷாட், அந்த ஒரு பாசிங் ஷாட் சார், அது அவர் கேப்டனை தவிர யாரும் டூப் போட்டாலும் நல்லா இருக்காது. அவர் அப்படி அந்த சிம்ரனை தூக்கி பார்ப்போம். அதுதான் அந்த கேப்டன். அந்த கேப்டனை நம்மளால் திருப்பி பார்க்க முடியல. எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவர் குணமடைஞ்சு நல்லபடியாக எங்கே இருந்தாலும் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் போதும். அதுதான் நம்மளோட தேவைகளாக இருக்கும். அதான் கேப்டன் இஸ் நீங்கள் 10 நிமிஷம் பழகினா கூட உங்களுக்கு அவர் மனசில் இடம் பிடிச்சிட்டு உண்மை. அவர் உங்களை மறக்கவே மாட்டார் கடைசி வரைக்கும். அப்படி தான் அது கேப்டன். ரொம்ப நன்றி செந்தில், உங்கள் அனுபவம்லாம் நம்முடைய ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களோட நிறைய பேட்டிகள் பார்த்துட்டே இருக்கோம், நீங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டே இருக்கீங்க. மேலும் மேலும் நடந்த விஷயங்கள் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் நீங்கள் எங்களுக்கு சினிமாவில் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பொக்கிஷம். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.